வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு சலவைக்கல்லும் அதனுள்ளே அழகான சிற்பத்தை மறைத்து வைத்திருக்கிறது. ஆனால் அந்த சிற்பம் வெளிவர வேண்டுமென்றால் சுத்தியலும் உளியும் ஓங்கி அடிக்க வேண்டும். அந்த ஆரம்ப கட்டத்தில் நாமும் வலி தாங்க முடியாமல் ஒரு பாறையைப் போலவே சிதைந்து போகிறோம். நீங்கள் வேலைக்கு போகும்போதோ, தேர்வுக்கு படிக்கும் போதோ, உழைக்கும் போதோ ஒவ்வொரு வலியும் வீணல்ல. உளியின் அடியில் அந்த பாறை 2 முடிவுகளை எடுக்கலாம். எனக்கு வலிக்குது, தயவு செய்து நிறுத்து என்று சோர்வடையலாம். அல்லது என்னை தாக்கு, என் வடிவமற்ற பகுதிகளை உடைத்து எறி என்று சவால் விடலாம். உன் பழைய பகுதி உடைந்தால்தான் புதிய வடிவம் பிறக்கும். நம்மிடம் இருக்கும் சோம்பல், பயம், நாளை பார்க்கலாம் என்ற எண்ணம், இவை அனைத்தும் உடைந்த பாகங்கள். இவற்றை தூக்கி எறியுங்கள். யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அது உளியின் கடைசி மெருகூட்டலாக பாருங்கள். விமர்சனங்கள் எரிச்சல் அல்ல, உனக்கான கடைசி மெருகூட்டல். ஆம், வலி நிரந்தரமல்ல, ஆனால் அந்த வலியை தாங்கியதால் வரும் வெற்றி நிரந்தரம். இன்று நீங்கள் கஷ்டப்பட்டால் நாளை உங்களை இந்த உலகம் வியர்ந்து பார்க்கும். நீங்கள் கற்களாக ஒதுங்காமல் சிலையாக நிமிர்ந்து நிற்கப் போறீர்கள். அதனால் எழுங்கள், உங்கள் வாழ்வில் ஒளியை எடுங்கள். போதும் வடிவமில்லாமல் இருந்தது. உங்கள் சிற்பத்தை நீங்களே செதுக்க ஆரம்பியுங்கள். வாழ்த்துக்கள் சாம்பியன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.